பட்டிமன்ற பேச்சாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் கவிஞரும் எழுத்தாளருமான செந்தமிழ் தேனி எல்நாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் காலை கதம்ப நிகழ்ச்சிக்காக மகாத்மா காந்தி நினைவு நாளை முன்னிட்டு மகாத்மா காந்தி வாழ்வில் நடந்த என் எண்ணத்தின் பதிவு என்ற துணிவு பொருளிலே உரையாற்ற வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். மகாத்மா காந்தி எனும் தலைப்பில் என் எண்ணத்தில் தோன்றிய எழுத்தின் பதிவை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. மகாத்மா காந்தி. என் எண்ணத்தில் தோன்றிய எழுத்து பதிவு. எண்ணும் போதாவது எண்ணி பார்க்கட்டுமே, எண்ணும் போதாவது எண்ணி பார்க்கட்டுமே என எண்ணி வைத்திருப்பார்களோ ரூபாய் நோட்டில் காந்தியின் உருவத்தை. இனி மகாத்மா காந்தி தன் வாழ்வில் நடைபெற்ற என் எழுத்து பதிவு. மகாத்மா காந்தி சிறையில் இருந்தபோது ஸ்மட்ஸ் என்ற மகா கொடியவன் ஜெயிலராக இருந்தான். எல்லா கைதிகளையும் எலும்பு ஒடிய அடிப்பவன். காந்தியையும் கீழே தள்ளி பூட்ஸ் காலால் பல முறை மிதித்தான், அடித்தான். அடிக்கும்போது எல்லோரும் ஐயோ என்று அலறினார்கள். ஆனால் காந்தி மட்டும் ராம் ராம் என்று சொன்னது அவனை மிகவே யோசிக்க வைத்தது. அன்று முதல் காந்தியை அடிப்பதை நிறுத்தினான். ஆனால் காந்தியை அவ்வப்போது உற்று பார்த்தான். லேசாக புன்முறுவல் காட்டினான். ஒரு நாள் மிஸ்டர் காந்தி என்று கனிவாக அழைத்து, நான் உங்களுக்கு ஏதாவது உதவ நினைக்கின்றேன், என்ன வேண்டும் என்றான். ஏதாவது புத்தகம் கொடுங்கள் என்றார் காந்தி. அவன் பைபிள் சார்ந்த 2 நூல்களை பரிசாக கொடுத்தான். இந்த தொடக்கம் நட்பாக மாறியது, வளர்ந்தது. ஒரு நாள் காந்தியிடம் வந்த ஸ்மட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் ஒரு வருத்தமான செய்தியையும் கொண்டு வந்துள்ளேன் என்றான். மகிழ்ச்சி எது, வருத்தம் எது என்று கேட்டார் காந்தி. இன்று உங்களுக்கு விடுதலை, இது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் உங்களை பிரிய என்னால் முடியவில்லை, இது வருத்தமான செய்தி என்றான் ஸ்மட்ஸ். காந்தி சொன்னார், நானும் உங்களுக்கு ஒரு பரிசு தருகிறேன், என் நினைவாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தான் சிறையில் தைத்த பூட்ஸை அவரிடம் கொடுத்தார். ஆவலோடு அணிந்து பார்த்த ஸ்மட்ஸ் கேட்டான், இவ்வளவு துல்லியமாக தைக்க என் கால்களின் அளவு எப்படி கிடைத்தது என்று கேட்க, சிரித்தபடி காந்தி தனது மார்பத் துண்டை அகற்றினார். ஆரம்பத்தில் ஸ்மார்ட்ஸ் காலால் உதைத்தபோது ஏற்பட்ட வடுக்கள் அங்கு இருந்தன. இந்த வடுக்களை அளந்துத்தான் தேய்த்தேன் என்று காந்தி சொன்னார். தடா என்று சத்தம். ஸ்மட்ஸ் கீழே விழுந்து காந்தியின் கால்களை பிடித்து கதறினான். நான் மிருகம், கொடிய கேவலமான மிருகம், என்னை மன்னித்து விடுங்கள், இனி யாரையும் அடிக்க மாட்டேன் என்றார் ஸ்மட்ஸ். ஒரு நிமிடத்தில் ஒரு கொடிய மிருகம் மென்மையான மனிதனாக மாறியது. கல்லையும் கனியாக மாற்றலாம் என்று இதைத்தான் சொன்னார்களோ என்று எண்ணத் தோன்றுகிறது. ஸ்மட்ஸ் சத்தியம் செய்தான். இந்த பூட்ஸ் தான் இனி எனக்கு கடவுள், இதை மட்டுமே வணங்குவேன், அணிய மாட்டேன் என்று சொல்லி அந்த பூட்ஸை தன் பூஜையறையில் வைத்து அப்படியே வணங்கினான். நாம் நினைத்தால் யாரையும் மன்னிக்கவும் முடியும், மாற்றவும் முடியும். மன்னிக்கின்ற மனம்தான் மனிதனை மகாத்மாவாக மாற்றும். அன்பே சிவம், கருணையே இயேசு, நற்பண்பே நபிகள். மனிதன் மகிழ்வுடன் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட மனிதமே மிகச்சிறந்த பண்பு. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், மகாத்மா காந்தி அவர்கள்
சுடப்பட்டு இறந்த தினம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நினைவு தினம். ஆமாம், அருமையாக அந்த நினைவேந்தலை ஏந்தி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பகுதியை அருமையாக கொண்டு வந்திருந்தார். தக்கோலத்திலிருந்து ஜல்நாதன் ஐயா அவர்கள் தினந்தோறும் எங்களுக்கு ஏதாவது விதத்திலே வானொலிக்கு ஒவ்வொன்றை அனுப்பி அதை நேயர்களை கேட்கச் செய்பவர். நன்றி ஐயா, தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது